நல்ல முறுக்கு. எங்கே தான் வாங்கினாங்கன்னு தெரில. எப்படியாவது போகிறதுக்கு முன்னாடி எங்கே வாங்கினோன்னு கேட்ட வேண்டியதான். 10 எட்டி. எம்மடி அம்மா, ராசமல்லானே வந்துட்டாவ போல. எங்க போனா இவ? போன் பண்ணி கேட்டாளா? ஏடி ஆளுவ வர்றதுக்கு முன்னாடி அவ்வளத்தையும் புறக்கி காய வச்சிருக்கா. பண்டம்லாம் கொஞ்சம் குறைவா இருந்த மாதிரி இருக்கு. எடுத்து எடுத்து தின்னுட்டு கிடக்காளா இவா? பத்ராளி எடி. என்னங்க வந்துட்டாவளா? என்னத்துக்கு இங்கே? நான் எல்லாரும் வந்துட்டாவ, நாங்க அடுப்பாங்கரை விட்டு அரக்க பறக்க ஓடி வந்திருக்கேன். எதுக்கு? என்ன வாங்க வந்து சொன்னாதான் என்ன? சும்மா அலைய விட்டு கை கால்லாம் வலிக்குது. ஐயோ, எதுக்கு கூப்பிட்டேன்னு கேளு. ஏடி அவிய வர்றதுக்கு முன்னாடி அவ்வளத்தையும் இங்க வச்சு காய வச்சிருக்க. திங்கும் போது நல்லாவா இருக்கும். 4-5 பண்ட வகைய காணுமேட்டி. எடுத்து வாயில போட்டு தவச்சிட்டு கிடக்கியா? இப்படி ஆக்காட்டு பார்ப்போம். இங்கே ரோய், நீ வாங்கி வச்சதாங்க இருக்கு. பிள்ளைகளும் கூட கிடையாது. பொடி பிள்ளைகளும் ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரல. சும்மா போட்டுக்கிட்டேன்னு நான் அளவர நக்கின்னு நினைச்சு எடுத்து எடுத்து வாயில போட்டு திங்கிறதுக்கு சும்மா. காணலையே, அதான் கேட்டேன். வாங்கின எனக்கு தெரியாதா எவ்வளோன்னு. வீட்ல யாரு இல்லையா? வந்துட்டே வாங்க. ஐயோ வாங்க வாங்க. ஏன் கூப்பிடு. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன வேற யாரும் சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிட்டு வரலையா? 3 பேர் தான் வந்து. மாப்பிள்ளை தம்பி வாங்க உட்காருங்க. நான் வந்திருக்கேன். ஏன் உடப்பறந்தாய் வா. கூட ஏன் மாப்பிள்ளை வந்திருக்கா? வெளியே நிக்கங்க. இப்ப வருவாவ. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வீட்ல நல்லா இருக்கீங்களா? பேசி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போன்ல சம்மந்திட்ட பேசுறதுதான். பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்கும். மாப்பிள்ளைக்கு அப்பா வரலையா? எதுவும் பிரச்சனையா? எப்படி? பிரச்சனை ஒண்ணு இல்ல. அவியலுக்கு வேற வேலை இருக்கு. வெளியூர்ல இருக்காவ. அதான் சரி எல்லாத்தையும் சட்டப்பட்டு என்ன முடிக்க சொல்லிருக்காவ. அடுத்து என்ன பண்ண எல்லாம் பார்த்து சீக்கிரம் முடிச்சிருவோம். காப்பி வள்ளி தட்டுல காப்பி எடுத்துட்டு வா. காப்பி குடி காப்பி. பண்டோருக்கு பச்சி வடையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நம்ம வீடுதான், வெக்கப்படாதியோ. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ளை தம்பி நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு நல்ல டிப்புட்டாப்பா இருக்கீங்களா? நல்ல அழகா ஆயிட்டாரு. என்ன மூஞ்சில ஒரு சுறுசுறுப்பே இல்ல. மாப்பிள்ளை தம்பி சிரிப்பே காணும். அது ஒண்ணு இல்ல, அவனுக்கு 2 நாளா உடம்புக்கு கழியல. இப்ப பரவாயில்ல. அது சும்மா அப்படி இருக்கும். சிரிச்சுக்கிட்டு இல்ல, மோரை விட்டு குச்சி போடுவேன். கல்யாணம் பிடிக்கலன்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்களா நீங்க? மோரைக்கு இந்த பிள்ளை கடத்ததே அதிசயம். பேசாம வாயை மட்டும் குடல் வாக்கில் குத்தி விட்டுருவேன். சரி பொண்ணை பார்த்துன்னா மாப்பிள்ளை சிரிப்பாரு. ஆமா அக்கா, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குவாக்கா. எனக்கு இந்த பக்கத்து ஊரு தான், பார்த்துருப்பிய. நானும் உங்களை அடிக்கடி பார்த்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஆமா ஆமா, ஆச்சியை பார்க்காத ஆளுதான் கிடையாது. பார்த்தவிய எல்லாரும் பாப்பாவ. அவன் அப்படிதான் எப்பவும் விளையாடுவான். ஆச்சி வேற மாதிரி கிடையாது. குழந்தை மாதிரி எப்ப மாதிரி என்ன ஏதாவது சொல்லலைன்னா அவனுக்கு உறக்க வராது. சரி இந்த பொண்ணை வர சொல்லிதான் அடுத்தது வேலையை பார்ப்போம். ஏமா போன் அடிக்கி, நான் போய் போன் பேசிட்டு வரேன். என்ன எல்லாரும் நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாவ? மெதுவா அப்படி நான் உள்ள போவோம். என்னடி உன் மாமன் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருக்கான். பொண்ணு நானும் அங்க பார்த்து தரேன். கேவலப்படுத்திடாம சொல்லிட்டேன். அது ஒண்ணு இல்ல, அவனுக்கு ஏதோ அவசரமா வருவன்னு போறான். அவனுக்கு 2 நாளா கலியப்ல அதான் மூஞ்சி எப்படி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அழகு போல கிளி போல புள்ளைய வச்சிருக்கோம். எப்படி வேண்டாம்னு சொல்லுவான்? நாளை புள்ள ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வை, பாத்துக்கோ. ஐயா நீ ஒருத்தி போதுமே. என் பிள்ளை கல்யாணம் இல்லாம ஆக்கிறதுக்கு பேசாம இருட்டி. அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். ஒரே சத்தமா கேக்கு. மாப்பிள்ளை விட்டாலோ வந்துட்டாவன்னு நினைக்கின. பார்த்துட்டு வரேன்னா மக்கா. அவிய வந்தா எனக்கு என்ன, பாராட்டி எனக்கு என்ன. நெட்டவெளி அடிச்ச தங்கச்சி உள்ள வர சொல்லுங்களா. இடி மாப்பிள்ளை விட்டாலோ வந்தாச்சுட்டி. மொத்தமே 4 பேர் தான் வந்திருக்கா. ஏமாக்கா 4 பேர் தான் இருக்கா. நீ வெக்கப்படாம வா. ஏச்சி மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? முன்னாடி பார்த்த மாதிரி தான் இருக்காரா இல்ல இப்ப அழகா இருக்காரா? ஏடி அவன் அழகாடா மட்டும் இருக்கா. ஆனா அவன் மோரையே சரியில்லை. ஏட்டியா என்னன்னு தெரியல. மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கான். எங்க வெளியில போய் ஓடிட்டான் போல. என்னன்னு தெரியல. சரி என்னவோ எப்படி பிடிச்சி பேச வந்திருப்பா. என்ன நடக்குவோ பார்த்துடுவோம். அப்படியா? தள்ளுங்க பாப்போம். நான்லாம் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் ஆளு எப்படி என்னன்னு. தள்ளுங்க போய் பார்த்துட்டு வரேன். யாச்சி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலாச்சு. எங்க அம்மிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். எடி நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்காட்டி கல்யாணம் பிடிக்கும். பேசாம கிரியா வட்டி சும்மா நகி ஊதா இல்லப்பா உள்ளப்பா. மகேஷ் இல்ல யாமல இப்படி போன பண்ணி தர. எங்க அம்மா பார்த்தா என்ன ஆவதுக்கு? இக்க அந்த அண்ணன் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாதுக்கா. என் உயிரை போட்டு வாங்கிட்டவ. எங்க அம்மிட்ட சொல்லி கொடுப்பேன்னு சொன்னனால ஃபோன் பண்ணேன். இப்போ கூட அந்த அண்ணன் ஒன்னு சொல்லி விட்டாவ. அதான் ஊதான்னு வந்தேன். கடவுளே என்னதுல? இல்லக்கா அந்த அண்ணன் இந்த மத்த பாட்டு இருக்குல்ல, அள்ளி விழி ஓரம். ஐயோ அந்த பாட்டு. அஞ்சனத்தை தீட்டி அண்ணல் மேலே
தொல்லை பண்ணிட்டு இருக்கானா? ஐயோ பைத்தியங்களா சுத்துதே. இந்த பைத்தியார பையனை காப்பாத்துவான்னு பார்த்தா அவன் இப்படி பாட்டு அனுப்பி விட்டுட்டு இருக்கான். ஷோ, இவர் வேற பார்க்க தாத்தா மாதிரி இருக்காரு, எனக்கு பிடிக்கவும் இல்லை. ஷோ, என்ன பண்ணனே தெரியல. எப்படி இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கலனா? யாச்சி சொன்னாப்புல மாப்பிள்ளைக்கு மூஞ்சே சரியில்லாச்சு. இந்த கல்யாணத்துல ஏதோ ஒன்று நடக்க போகும்னு நினைக்கேன். டீய குடிங்க மாப்பிள்ள, உட்காருங்க சோப்பால. அடி எனக்கு நடந்துட்டு போட்டு வாயை திறக்க பேசாம இரு. அவன் எப்பவுமே இப்படிதான் வேலை வேலை வேலைன்னு வேலையிலேயே குறியா இருப்பானா? அது அங்கிருந்து போன் வந்திருக்கும் போல. சரி சரி, மாப்பிள்ளைய பார்த்தாலே தெரியும் நல்ல உழைப்பாளின்னு. இப்போ பரவாயில்ல. இப்போ ஏன் வள்ளி, நான் அவரை கூப்பிடு, தட்டை மாத்திடுவோம். எல்லாம் சம்மதம் தானே உங்களுக்கு? எங்களுக்கு பரிபூரண சம்மந்தம். பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குது. தட்டை மாத்திடுவோமா? ஆமா, அப்ப நேராக்காம தட்டை மாத்திடுவோம். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குவே. தட்டையும் மாத்திட்டோம்னா காப்பியை குடிச்சிட்டு கிளம்பிடலாம். யாச்சி எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. ஆச்சி நின்னுங்க, நான் அந்த மாப்பிள்ளை பின்னாடி போய் பார்த்துட்டு வரேன். குட்டையை குழப்பிவிட்ட வள்ளி. அப்புறம் என்ன பேசியாச்சா? பத்திரையில எல்லாம் பேசியாச்சா? பிள்ளைய கூட்டிட்டு வாயாச்சு, பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. வாட்டி வெக்கப்படாம வெக்கம் வந்துதான் ஓட்ட. வா வா வா. மாப்பிள்ளை எங்க? எங்க மாப்பிள்ளை பெரிய இடத்து பிசினஸ் பண்ணுதாராமங்க. அவர் எப்பவுமே பிஸியா தான் இருப்பாரா. ஒரே போன மேல போனாங்க, வெளியே நிக்க. நம்ம பிள்ளைய காட்டிட்டு பேசுவோம். மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குவான். நம்ம அடுத்தடுத்து பேசிக்கிட்டாங்க, இல்ல மாத்தி எடுத்து விடுவோம். எப்படி பொண்ணை பிடிச்சிருக்குவா? மாப்பிள்ளை தம்பி வெளியே வெளியே ஓடுவாரு. பிள்ளைய பார்க்கணும்னு ஆர்வமே இல்லை அவருக்கு. அவன் ரொம்ப பிஸியா இருப்பா. எப்ப பாரு கல்யாணம் ஆனா கூட இங்க பாருங்க, அவளை வேலைக்கு போக சொல்லியாச்சு. இவனும் வேலைக்கு போயிருவான். எப்பவுமே அவனுக்கு வேலை உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். அப்படியா? ஆமா, இப்ப உள்ளதோ எல்லாம் எங்க பைசாவை சேர்த்து வைக்குது. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். சரி, எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குது, பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குவா? தட்டை மாத்திடுவோமா? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குவான்னு யாராவது கேட்கலாம். அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைக்கு என்ன போடுவியான்னு சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு என்ன போடணும்? ஆமா, மாப்பிள்ளைக்கு என்ன போடணும்? பொண்ணுக்கு தான் போட்டு அனுப்பி விடுவியோ? இது என்ன புதுசா இருக்கு? ஐயா, இது என்னது? இப்ப பொண்ணே கிடைக்காது. மாப்பிள்ளை நிறைய இருக்கானுங்க, பொண்ணு எங்க கிடைக்குது? அப்படி பார்க்கும்போது நீங்க தான் கோட்டை கூட்டிட்டு போகணும். மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கு போட்டு கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா எப்படி சரி போடும்? ஏச்சி சும்மா இருங்காச்சி, குட்டையை குழப்பிக்கிட்டு. அவிய எப்பவுமே அப்படிதான் நல்ல நகைச்சுவையா பேசுவாங்க. வேற ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதிய. இல்ல அவிய சொல்லதுல நியாயம் உண்டு. இப்ப எங்க பொண்ணு கிடைக்குது? எங்களால என்ன முடியுமோ பொண்ணுக்கு கொடுப்போம். அதே மாதிரி உங்களால என்ன முடியுமோ நீங்க பொண்ணுக்கு போடுங்க, அவ்வளவுதான். இங்க எல்லாமே விருப்பம் இல்லாம நடந்துட்டு இருக்குது. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னா எங்க அம்மா கேட்க மாட்டேக்கா. என்னது விருப்பம் இல்லாம நடக்குது? கல்யாணத்தை சொல்லுகாரோ இல்ல வேற எதுவும் வேலை சம்பந்தமா சொல்லிட்டு இருக்காரோ? இல்ல, முடியாதுன்னா முடியாது. என்னால சத்தம் போட்டு இப்ப பேச முடியாது. நான் சொல்லத நடக்காது. நடக்காதுன்னா நடக்காது. என்னது நடக்காது? கொஞ்சம் கிட்ட போய் பாப்போம். இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லுகமில்ல. மாப்பிள்ளண்ணே எங்க இருக்கிய? உள்ள போங்க. நான் என் பிள்ளையில விட்டுட்டு வந்தேன்னா அதை பார்க்க போறேன். ஐயே, பிள்ளைய மாமியாட்டெல்லாம் கொடுத்தே மறந்து போயிட்டு. பத்திராளி அக்கா, இங்க என்னவோ தப்பா நடக்குது. போய் ஆச்சிட்டு போய் சொல்லுவோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க இடத்துல நாங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு. பொண்ணை கண் கலங்காம நீங்களே பார்த்துக்கிடுங்க. யாச்சி யாச்சி யாச்சி, இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு நினைக்காச்சி. போன்ல என்னத்தையோ பேசிட்டு இருக்காரு, எனக்கு பிடிக்கலன்னு. யாச்சி அநேகமா கல்யாணமா தான் இருக்கும். கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லிருங்க ஆச்சி, பத்திராளி கட்ட சொல்லி. என் வேலையில போடல. இப்ப எல்லாம் தட்டெல்லாம் மாற்றி எடுத்து வச்சிருக்காவ. இதுக்கு பேசாம இருட்டி குட்டையை குழப்பி விட்டுறாங்க. அப்புறம் நமக்கு சோறு போட மாட்டாவ. கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது, பேசாம சொல்லிருங்க ஆச்சி. ரெடி அவன் என்னத்தை பற்றி பேசினாலும் எவனுக்கு தெரியும். சும்மா கிடையாது. அப்புறம் சாப்பிடுங்களா, எல்லாரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. ஆமா, எல்லாரும் வயிறார இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. கொஞ்சம் தள்ளி வைப்பீங்களா? மாப்பிள்ளை தம்பி வாங்க, உள்ள வாங்க. எல்லா தட்டெல்லாம் மாத்தியாச்சு, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை பிள்ளைய நல்லபடியா கண்ணு கலங்காம பாத்துக்கிடணும். என்ன பதிலே சொல்லாம அவரு போக்குல போறாரு, ஏதோ பிசில போவாரு. சரி, நாங்க மெதுவா கிளம்புவோம். நாளை குறிச்சு நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம். சரியா? நிச்சயதார்த்தம் முடிச்சு அடுத்த நாள் கல்யாணத்தை வைப்போம். யாச்சி சும்மா இருட்டி உருண்டா. என்னத்துக்கு என்ன சொல்லிக்கிட்டு பேசாம இருட்டி. சந்தோஷம் சந்தோஷம், எல்லாம் நல்லபடியா அமையட்டு. பாப்போம் அப்போ இன்னொரு நாள். அப்ப நாங்க வாரோம்.